friends, praise the Lord. Today Bible words, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16 இப்படியாக சொல்லப்படுறது. ஸோ நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளாய் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கனாலும் டிவியை பார்த்தாலும் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை நம்ம கேட்கவே முடியறதில்ல. பொல்லாத காரியங்கள், பொல்லாத செய்திகள் தான் நம்ம காதில் விழுகிறது பார்க்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரியான இந்த பொல்லாத காலங்களில், அன்பு தணிந்து போயிருக்கிற இந்த காலகட்டங்களில் நாம் இந்த காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால் பிரயோஜனமாய் நம்ம வாழ வேண்டும். காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் நம்மை தாமே நிதானித்து நாம் மனம் திரும்ப வேண்டும். தேவ பிள்ளையாய் வாழ வேண்டும். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காக நாம் நல்ல வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானிக்க வேண்டும். அவர் பிள்ளையாய் நம்ம வாழும் பொழுது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே நம்ம டைம் டேபிள் போட்டு தேவ பிள்ளையாய் வாழ்ந்து ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கிறோமா என்று நம்ம யோசித்து அதன்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். ஆவின் கனி கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். கனி கொடுக்கும்போது தேவன் நமக்கு அதிக ஆசீர்வாதங்களை கொடுப்பது அதிக நிச்சயம். ஸோ நம்முடைய லைஃப் முழுவதையும் நம்ம பிரயோஜனம் உள்ளதாய் நம்ம வாழ்ந்து இயேசுவின் பிள்ளையாய் நம்ம காணப்படுவோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் அ நைஸ் டே.